1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளால் அறிந்தோ அறியாமலோ தவறு நடந்துவிட நேர்கிறது. அது சராசரியான மனுஷனுடைய வாழ்க்கையில் சகஜம். அதற்காக மனம் வருந்தி கர்த்தரிடம் ஜெபிக்கும் போது கர்த்தரும் மன்னித்து விடுகின்றார். அதன் விளைவாக நமக்கு எந்த பாதிப்பும் இனி வரப்போவதில்லை. இருப்பினும் அது ஏதாவது ஒரு நேரம் நமக்குள் ஒரு விதமான மன வருத்தத்தை கொண்டு வந்துவிடும். அதாவது தேவன் மன்னித்துவிட்ட தவறுகளை சாத்தான் மறுபடியும் நினைவுபடுத்தி மனசஞ்சலத்தையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் கொண்டு வருவான். அப்பொழுது அதை விழிப்புணர்வோடு மேற்கொள்ள வேண்டும். அதே வேளையில் சில நினைவுகள் மனித வாழ்க்கையில் எதிர்பாராத வேளையில் காற்று வீசுவதைப் போல நமக்குள் ஓடி வருவது இயற்கையான விஷயம். எனவே தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எப்பொழுதும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும். தேவன் நம்மை மன்னிப்பது அவருக்கு எளிதான காரியமாக இருந்தாலும் அதனை நாம் புரிந்து கொள்வது கடினமானதாகத்தான் இருக்கும். அதனை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்கள் நம்மை தொடராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.